ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் டப்பிங்ல ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படமாக வெளியான லேட் நைட் வித் தி டெவில் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படமா இருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். 1977 ஹாலோவின் அப்ப நடந்த விவரிக்க முடியாத சம்பவங்களை இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஜாக் டெல்ராய் பாத்தீங்கன்னா 70ஸ்ல நைட் ஓல்ஸ் அப்படிங்கிற ஒரு லேட் நைட் டிவி ஷோவை சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு வராரு. அந்த காலகட்டத்தில் அது ஒரு பாப்புலரான ஒரு ஷோவா இருக்கு. இவருடைய ஒய்ஃப் மேண்டலின் பாத்தீங்கன்னா கேன்சரால இருக்கிறாங்க. அதனாலேயே பாத்தீங்கன்னா ஒரு பர்சனல் ட்ராமால இருக்காரு. அதனால அந்த ஷோவோட ரேட்டிங்கும் பாத்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வருது. ஜாக் தன்னுடைய துயரத்திலிருந்து மீண்டு வந்து மறுபடியும் அந்த ஷோவை சக்சஸ்ஃபுல்லா நடத்துறதுக்கு முன் வராரு. அந்த ஷோவுடைய டிஆர்பியை ஏத்துறதுக்காக அமானுஷமான விஷயங்களை பத்தின ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஷோவை 1977 ஹாலோவின் நைட் அப்ப நடத்துறாரு. இவங்க எதிர்பார்த்த டிஆர்பி இன்க்ரீஸ் ஆச்சு. இருந்தாலுமே இவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அமானுஷமான சம்பவங்கள் எப்படி அந்த ஷோல அரங்கேறிச்சு அப்படின்றத இந்த படத்துடைய கதையே. டேவிட் டால்ஸ்மேன் பாத்தீங்கன்னா லீட் ரோல்ல ஒரு பினாமினல் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இந்த ரோலுக்கு அவர் ஆப்டா சூட் ஆகுறாரு. நிறைய சீக்வன்ஸா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமாவே எலிவேட் பண்ணி காமிச்சிருக்காரு. பிஹைண்ட் தி சீன்ஸ்ல சில கான்வர்சேஷன்லாம் வரும். அது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவங்களுக்கே பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியல, பட் இருந்தாலுமே ரேட்டிங்ஸ் அதிகமா இருக்கு, நம்ம வந்து ஷோ வந்து ரன் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன்லாம் வந்து பேசுவாங்க. அது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஜாக் டெல்ராய் அப்படின்ற கேரக்டருடைய அந்த டிவி உலகம் அப்படின்றது எப்படி இருக்கு அப்படின்றத நம்மளுக்கு வந்து ரியலிஸ்டிக்கா சொன்ன மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா. சப்போர்ட்டிங் ரோல் நடிச்சவங்களும் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. இந்த லைவ் ஷோல ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியை படத்துடைய ஆரம்பத்திலே வந்து பில்ட் பண்றாங்க. அது ரொம்ப நல்லாவே படம் முழுக்கவே மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். 70ஸ்க்கான அந்த ப்ராப்ஸ் செட் பீசஸ் எல்லாமே ரொம்ப அத்தன்டிக்கா பண்ணிருக்காங்க. 70ஸ்ல ரியலிஸ்டிக்கா டிவி ஷோஸ்லாம் இப்படிதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கண் முன்னாடியே அதை நிறுத்திருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். நீங்க எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸையும் ஒரு நல்ல எண்டிங்கையும் கொடுத்திருந்தாங்க இந்த படத்துல. படத்துடைய கான்செப்ட் புதுசாகவும் ரிஃப்ரெஷிங்காகவும் இருந்தது பார்க்கறதுக்கு. மேக்கப், ப்ரொடக்ஷன் டிசைன், ஸ்கிரீன் ரைட்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா டாப் நாச்சா இருக்கும். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே இந்த படத்தை எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லாவே இருக்கும். பிஹைண்ட் தி சீன்ஸ்ல நடக்கிற விஷயங்களை கேமரா ஆங்கிள்ஸ்ல ரொம்ப நல்லாவே கேப்சர் பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே ஒரு விஷுவல் ட்ரீட்டா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எஃபெக்டிவா இருக்கும் இந்த படத்துல. குறிப்பா ஹிப்னடைஸ் பண்ற சீன் பாத்தீங்கன்னா என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. ஜாக்குடைய பாஸ்ட்ல இருக்கிற அந்த பேக் ஸ்டோரியும் எதுக்காக சில விஷயங்களை அவர் பண்றாரு அப்படிங்கறத ரொம்ப நல்லாவே ரியலிஸ்டிக்கா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி எப்படி அது முடிஞ்சது அப்படின்றதையும் ரொம்ப நல்லாவே சொல்லியிருந்தாங்க. படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டிஃபரெண்டான ஹாரர் படம் பார்த்து ஒரு ஃபீலை கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு தரும். படத்துடைய பேசிங் நல்லா இருக்கும். 2025ல வெளியான சிறந்த ஹாரர் படங்கள்ல இந்த படமும் ஒன்று. இது ஒரு டாப் சினிமா, மிஸ் பண்ணாம பாருங்க. படத்துல அடர்கனெக்ட் இல்ல, இருந்தாலுமே அதை பத்தின ரெஃபரன்ஸ்லாம் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. லேட் நைட் வித் தி டெவில் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 7.5 out of 10.